ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அது இது எது பவர்ட் பை சக்தி மசாலா. ஓப்பனிங்ல நம்ம சொல்லக்கூடிய அற்புத அதிசய தத்துவம் என்னவென்றால், என்னதான் காக்கா கருப்பா இருந்தாலும் அது போடுற வெள்ளை முட்டையிலிருந்து வரக்கூடிய காக்கா குஞ்சு கருப்பா தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெருங்கியவங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க. நவரச திலகம் அந்த திரைப்படத்துடைய க்ரூ நம்மளுக்காக வந்திருக்கிறாங்க நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம் நவரச திலகம் டீம். அங்காளியா பங்காளியா வாடுவோண்டா ரங்கோலியா வாயிதாண்டா எங்க ரேடியோ அடரட்ட காலு பம்பாரமா சுத்துவோண்டா மும்பாரமா இட்டு திக்கோ நாங்க ரோமியோ டாமிட்டா மிராசு இந்த ஊரே சொல்லு சபாசு வேலாசு நாங்க சேம்பயாசு. இவங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்ம வரி புலி பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை புலி பார்த்துருப்போம், அரிய வகையான காட்டு புலிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது மாதிரி ஜட்டி போட்ட புலியை நம்ம பார்த்ததே கிடையாது. நாகரிகம் தெரிஞ்ச புலிகள், அதாவது ஒரு விஜய் டிவிக்கு வரோம், அங்கே ஒரு ஹீரோயின்லாம் இருப்பாங்க, கேமராமேன்லாம் கொஞ்சம் விவகாரமான ஆட்கள்லாம் இருக்காங்க, ஜட்டி போட்டு வந்துருக்குது. இதுக்கப்புறம் அதை பற்றி ரொம்ப பேசினா புராண்டி விட்டுருவாங்க. அண்ணே இவங்களை பார்த்தா யார் மாதிரி தெரியுதுண்ணே? புலி மாதிரி தான் தெரியுது. இசையமைப்பாளரே புலி டான்ஸ், புலியாட்டம் ஆடுறவங்க, ஓகேவா? ஸோ ஏபிசி 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து குரூப்பாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்க போகிறாங்க. அந்த குரூப் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அண்ணே பஸர் இருக்குல்லண்ணே, அதை கபால் அழுத்திருங்கண்ணே. ஏபிசி 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுக்காக குரூப்பாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்க போகிறாங்க. ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. ஆனா காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. சிறுனா சிறுமே சிறுனா. ஓகே, ஏபிசி குரூப்பாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப நாள் அதை தேடி நீங்கள் கட்சிச்சா? ஃபஸ்ட்டு பஸ்ஸில் எடுத்தது சித்தார்த் வெபின். சொல்லுங்கள், ஏபிசியில் எந்த புலியை டூப்பு புலின்னு நீங்கள் லாக் பண்ண போகிறீங்க? சி. எதனால்? ரொம்ப சீரியஸாக இருக்காரு. சீரியஸாக? ஏன் ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன புலி மாதிரி தான். அண்டு அவருக்கு ஸ்டெடி தான் கொஞ்சம் நியூவாக இருக்குது. ஓகே, வெரி குட். ஸோ செகண்ட் பஸ்ஸில் எடுத்தது சுஷ்டி. ನಾನು ಕೂಡ ಸೀದಾ. இப்போ நீங்கள் அவரை லாக் பண்ண முடியாது இந்த ரவுண்டில். ஏ அண்ட் பியில் யாரையோ ஒருத்தவங்க லாக் பண்ணலாம். I think they are originals, yeah. நீங்கள் பண்ணி தான் ஆகணையா? B. பியை வந்து நம்ம சுஷ்டி அவர்கள் லாக் பண்ணுறாங்க. ஆனால் வேறு வழி இல்லைன்னா நீங்கள் ஏவை தான் லாக் பண்ணி ஆகணும். ஆனால் உங்களுக்கு யார் மேலே சந்தேகம்? எனக்கு சந்தேகம் பி மேலே தான். ஸோ இப்போ வந்து நம்ம சித்தார்த் அவர்கள் சியை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க, சுஷ்டி பியை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க, அண்ட் பாபா அவர்கள் ஏவை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ சித்தார்த், நீங்கள் சியை லாக் பண்ணியிருக்கீங்களா? அவரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம், ஓகேவா? எங்க மக்கா ஓடி வாங்க எங்க மக்கா, எங்க மக்கா ஒண்ணு பட்டா எதிரிக்கெல்லாம் டங்கனக்கா.